பிஸ்கட் என்ற வார்த்தை எப்படி வந்தது? அதற்கு பொருள் என்ன? ஆரம்ப காலத்தில் பிஸ்கட் செய்முறையில் அது 2 முறை சமைக்கப்பட்டது. முதலில் பேக் செய்யப்பட்டது. பிறகு மொறுமொறுப்பு தன்மைக்காக அவனில் லேசான சூட்டில் சமைக்கப்பட்டது. லத்தீன் மொழிப்படி பிஸ் என்றால் 2 முறை என்பது பொருள். கக்கட்ஸ் என்றால் சமைக்கப்பட்ட என்பது பொருள். பிஸ் கக்கட்ஸ் என்றால் 2 முறை சமைக்கப்பட்டது என்பது பொருள். இதுதான் பழைய பிரெஞ்சில் பிஸ்கட் என்று அழைக்கப்பட்டது. அதுவே 12ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் பிஸ்குவிட் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் இது பிஸ்கட் என்று நிலை பெற்றது. பிஸ்கட் அப்படிங்கிறத தமிழ்ல நாம அப்படியே சொல்லி பழகிட்டோம். இதனுடைய தமிழ் வார்த்தை என்ன? மாச்சில்லு அல்லது ஈரட்டி என்ற வார்த்தைகள் தான் பிஸ்கட்டை குறிக்கும் தமிழ் வார்த்தைகள். உலகின் எல்லா பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனமும் தயாரிக்கக்கூடிய பிஸ்கட் எது அப்படின்னு கேட்டா மேரி பிஸ்கட் அப்படின்னு சொல்லலாங்க. உலகின் நம்பர் 1 டீ டைம் பிஸ்கட் அப்படின்னும் இந்த மேரி பிஸ்கெட்டுக்கு ஒரு பெயர் இருக்குது. இதுக்கும் வரலாறு இருக்கு. குயின் விக்டோரியாவின் மகனும் ராஜ குடும்பத்தின் இளவரசருமான ஆல்ஃபிரட் ஏர்னஸ்டுக்கும் ரஷ்ய இளவரசியான மரியா அலெக்சாண்ட்ரோவாவுக்கும் 1874 திருமணம் நடந்துச்சு. திருமண பரிசாக லண்டனின் பீக் ஃபர்ன் பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனம் இளவரசி மரியா பெயர்ல ஒரு பிஸ்கட்டை அறிமுகப்படுத்துச்சு. கோதுமை மாவு, சர்க்கரை, எண்ணெய், வெண்ணிலா சுவையில் தயாரிக்கப்பட்ட இந்த மரியா பிஸ்கட் தான் பிறகு உலகமெங்கும் மேரி பிஸ்கெட்டாக பிரபலமாச்சு. என் கூட இருக்கிறது பிஸ்கட் மாஸ்டர் வினோத். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நீங்க என்ன பிஸ்கட் செய்ய போறீங்க? கஸ்டர்ட் பிஸ்கட் செய்ய போறோம். கஸ்டர்ட் பிஸ்கட் செய்ய போறீங்க இல்லையா? கஸ்டர்ட் பிஸ்கட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? வனஸ்பதி 450 கிராம், கஸ்டர்ட் 250 கிராம் எடுத்துருக்கோம், ஐசிங் சுகர் 300 கிராம் எடுத்துருக்கோம், மைதா அது 1/2 கிலோ எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் சர்க்கரை. எவ்வளவு எடுத்திருக்கீங்க? அது இது அளவு தேவையில்லை, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். எதுக்காக எடுத்திருக்கீங்க? பிஸ்கெட் ஃபுல்லாக போட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது அது மேலே போட்டு கார்னிஷிங்கா பண்றதுக்காக எடுத்திருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம கஸ்டர்ட் பிஸ்கட் செய்யலாமா? செய்யலாம். முதல்ல எதை எடுத்துப்பீங்க? முதல்ல ஃபேட் எடுத்துக்குவோம். ஃபேட். ஓகே, 450 கிராம் 450 கிராம் ஃபேட் வனஸ்பதி. ஓகே, 300 கிராம் ஐசிங் சுகர். 300 கிராம் ஐசிங் சுகர். இது ரெண்டும் முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இது வந்து என்ன பதத்தில் வரும்? இது நல்ல வெண்ணெய் மாதிரி வந்துடணும். நல்லா வெண்ணெய் மாதிரி வந்துடணும். வெண்ணெய் மாதிரி வந்ததுக்கு பிறகு வெண்ணெய் மாதிரி வந்த பிறகு கஸ்டர்ட் பவுடர். இப்போ நம்ம கஸ்டர்ட் 250 கிராம் 250 கிராம் கஸ்டர்ட் பவுடர். ஓகே, இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்மளுக்கு கடையிலே கிடைக்குது இல்லையா? கடையிலே கிடைக்கும். அதை தான் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. அதுதான் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வெண்ணெய் போல வந்துருச்சுன்னா நம்ம அடுத்தது சேர்க்கலாம். அடுத்து சேர்க்கலாம். இதில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கறது இல்லை? தண்ணி எதுவும் இல்லை. எதுவுமே இல்லை. ஓகே, வனஸ்பதி மட்டும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கஸ்டர்ட் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மைதா சேர்க்கலாம். சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம். ஓகே, இது வந்து ஒரு 1/2 கிலோ மைதா. நம்மளுக்கு இப்போ கஸ்டர்ட் பிஸ்கெட்டுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சா? மாவு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம்? இதை அடுத்து சின்னதாக உருட்டி சர்க்கரையில் ஆட் பண்ணி அப்படியே அடுக்கி வச்சு வேக வைக்க வேண்டியதா? பேக் பண்ண வேண்டியது. சரி, நம்ம இப்போ அடுத்தது சின்னதாக உருட்ட போகிறோம் இல்லையா? உருட்ட போகிறோம். சரி, இப்படி சின்னதாக உருட்டினதை அப்படியே சர்க்கரையில் பரட்டிடுறீங்க. அப்படியே சர்க்கரையில் பரட்டி அப்படியே வச்சிருவாங்க. அவ்வளோதான். கஸ்டர்ட் பிஸ்கெட்டுக்காக நம்ம வந்து மாவுகளை ரெடி பண்ணி அப்படியே சர்க்கரையில் பரட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுத்தது பேக் பண்ணணும் இல்லையா? இது என்ன டெம்பரேச்சரில் பேக் பண்ணுவீங்க? எப்படி பேக் பண்ணுவீங்க? மேலே வந்து 160. ஓகே, கீழே 130. அதாவது 2 டெக்கா இருக்கும் ஹீட். மேலேயும் ஹீட் இருக்கும், கீழேயும் ஹீட் இருக்கும். இந்த அவன்ல மேலேயும் ஹீட் இருக்கும், கீழே ஹீட் இருக்கும். கீழே 130 சரியா ஒரு இதுவாகும், வெந்து வரும். கீழே வந்து 130 டிகிரியும் மேலே 160 டிகிரியும் இருக்கு. இது எவ்வளவு நேரம் அந்த அவன்ல இருக்கணும்? 15 நிமிஷம் இருக்கும். 15 நிமிஷம் இருந்தா முறுமுறுட்டு சாஃப்டா நம்மளுக்கு பிஸ்கெட் சாஃப்டா கிடைச்சிரும். சரி, நம்ம உள்ள எடுத்து வச்சிடலாமா? வச்சிடலாம். ஓகே, ஜிஞ்சர் பிஸ்கெட். ஜிஞ்சர் பிரெட்டில் இருந்து வந்தது தான் இந்த ஜிஞ்சர் பிஸ்கெட். ஜிஞ்சர் பிரெட்
இஞ்சி பிரதானமாக வைத்து செய்யப்படும் இனிப்பு கேக். ஆனா இனிப்புக்கு சர்க்கரைக்கு பதிலாக தேன் சேர்க்கப்படும். இந்த ஜிஞ்சர் பிரெட்டை ஐரோப்பிய கண்டத்துக்கு கொண்டு வந்தது அர்மேனியாவைச் சேர்ந்த கிரகோரி என்ற கிறிஸ்துவ மதகுரு. கிபி 992 பிரான்சுக்கு இவர் வந்தார். 7 ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார். அப்போதுதான் ஜிஞ்சர் பிரெட் செய்ய பிரான்ஸ் மக்களுக்கு இவர் கற்றுக் கொடுத்தார். பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பிய நாடுகளெங்கும் இது பரவியது. 17ஆம் நூற்றாண்டில் ஜிஞ்சர் பிரெட் பிஸ்கட்கள் தயாரிக்கப்பட்டன. அதாவது ஜிஞ்சர் பிரெட் போல மென்மையாக இல்லாமல் மொறுமொறுவென பிஸ்கட் பதத்தில் இவை தயாரிக்கப்பட்டன. பல்வேறு நோய்களுக்கான மருந்தாக இந்த ஜிஞ்சர் பிஸ்கட்டை ஐரோப்பிய மக்கள் வாங்கி சாப்பிட்டாங்க. இன்றைக்கும் உலகத்தில் விதவிதமான ஜிஞ்சர் பிஸ்கட்டுகள் புழக்கத்தில் இருக்கின்றன. நம்ம கஸ்டர்ட் பிஸ்கட்டை அவன்ல வச்சிருந்தோம். நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல ஆயிருச்சு. நல்ல பேக் ஆயிருக்குமா? நல்லா பேக் ஆயிருக்கும். எடுக்கலாமா? எடுக்கலாம். எடுக்க. வாவ், நல்ல சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துடலாமா? டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, கஸ்டர்ட் பிஸ்கெட் டேஸ்ட் பார்க்குறேன். நல்ல முறுமுறுன்னு இருக்கு. இந்த கஸ்டர்ட் ஃப்ளேவரோட மேலே போட்டிருக்க அந்த சுகர் அதனுடைய டேஸ்ட்டும் சேர்ந்து கஸ்டர்ட் பிஸ்கெட் கலக்கல். பிஸ்கட்னுடைய வரலாற்றை பார்க்குறப்போ நாம கண்டிப்பா பேச வேண்டிய இன்னொரு விஷயம் குக்கீஸ். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், பிஸ்கட்டும் குக்கீஸும் ஒன்னா இல்ல வேற வேறையா? வேற வேற ஆனா ஒண்ணு. இதுக்கு இப்படி தாங்க பதில் சொல்லி ஆகணும். உலகின் சில பகுதிகளில் பிஸ்கட்டுகளை குக்கீஸ் அப்படிங்கக்கூடிய பெயர்ல அழைக்கிறாங்க. சற்றே முறுமுறுப்பான கேக்குகள் தான் குக்கீஸ் அப்படிங்கிறது ஒரு சாராரின் விளக்கம். குக்கீஸ் அப்படிங்கிறது மிருதுவான பிஸ்கட்டுகளின் ஒரு வகை அப்படிங்கிறது மற்றொரு சாராரின் விளக்கம். என் கூட இருக்கிறது குக்கிமேன் குக்கீஸினுடைய ஃபேக்டரி மேனேஜர் ஆண்டோ. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்க பண்ண போற குக்கீஸினுடைய பெயர் என்ன? இந்த வேரியன்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஹேர்லிக்கன் சொல்லுவாங்க. ஹேர்லிக்கன். ஓகே. ஹேர்லிக்கன்ன்றது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் லெமன் அண்ட் ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் ஹேர்லிக்கன் சொல்லுவாங்க. ஓகே. இதை வந்து நம்ம டேர்மில் 100,000 சொல்லி நம்ம வேரியண்ட்ல வைப்போம். ஓகே. உங்களுடைய பேர், நீங்க வச்சிருக்கிற பேர் 100,000. ஓகே. நம்மளது வந்து 100,000 சொல்லுவாங்க. சரி. இதில் வந்து 100,000 மேலே வந்து டாப்பிங்காக நம்ம சுகர் பால்ஸ் அதெல்லாம் போடும், கொஞ்சம் கேட்சிங்காக இருக்கிறதுக்காக பசங்களுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க பற்றி பார்ப்போம். ஓகே. என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? இது பார்த்தீங்கன்னா நான் ஏரேட்டட் ஷார்ட்னிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது, கார்ன்ஃப்ளவர் இருக்குது, லெமன் ஆரஞ்சு ஃப்ளேவர்ஸ் வித் வாட்டர் அண்ட் சால்ட் இருக்குது, அப்புறம் ரீசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, ஃபைனலாக ஃப்ளார் இருக்குது. இப்போ இந்த மிஷின் தான் நம்மளுக்கு வந்து டோவை மிக்ஸ் பண்ண போகிற மிஷின் இல்லையா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் பிளானட்டரி சிக்மா மிக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. இல்லைனா பபிள் கம் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. இதில் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பேட்சுக்கான அந்த டோ மிக்சிங் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா செய்யணும். இதில் தான் ப்ராசஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. இதில் வந்து ஒரு பேட்சுக்குன்னா எவ்வளோ போடுவீங்க? இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 120 kgs. இப்போ நம்ம வந்து ஒரு 90 kgs இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. இதில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருவீங்களா இல்லை 1 by 1 போடுவீங்களா? எப்படி? இதுக்குன்னு சில மிக்சிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1 அதோட ப்ராசஸ் பிரகாரம் போகும். எல்லா வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் மாறும். ஓகே. ஒவ்வொரு குக்கிக்கும் தகுந்த மாதிரி தனி மிக்சிங் மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இதில் எவ்வளவு நேரம் மிக்ஸ் ஆகணும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 minutes கிட்ட மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு இது என்ன பண்ணுவீங்க? மிக்ஸ் ஆன பிறகு இது என்ன பண்ணுவோம், நாங்கள் ஒரு 15 kg பேக்ஸில் வந்து பேக் பண்ணி ஓகே நம்ம கோல்ட் ஸ்டோரேஜுக்கு அனுப்பிச்சிருவோம். ஓகே. அங்கே அதை பிளாஸ்ட் ப்ரேஸ் பண்ணி -18 வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. -18 மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. நம்மளுக்கு எப்போ ரெக்யர்மெண்ட் தேவைப்படுதோ, எப்போ நம்ம குக்கி பண்ணணும் தேவைப்படுதோ அப்போ அங்கேருந்து எடுத்து அதை வந்து நார்மல் டெம்பரேச்சர் எடுத்துன்னு வந்து +19 எடுத்துன்னு வந்து +19 வரைக்கும் எடுத்துக்கணும். +19 வந்த பிறகு தான் பேக்கிங் ப்ராப்பராக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பேக்கிங். ஆமாம், அதுக்கப்புறம் தான் பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி. அப்போ வந்து +19 வர வரைக்கும் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமாம், வெளியே நார்மல் ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே ஒரு ஆன்டி கோல்ட் ரூமுக்கு எடுத்துன்னு வருவாங்க. அங்கே +5 10 +5 அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் டெம்பரேச்சர் எடுத்துன்னு வருவோம். ஸோ அது வந்து +19 வர வரைக்கும் வெயிட் டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அவனுக்குள்ளே போகும். ஆமாம், ஓகே. போகாது. நம்ம இப்போ வந்து டோவை மிக்ஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஓகே. இந்த குக்கீஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தை எதிலிருந்து வந்தது? குவிக் டே என்பது பிஸ்கெட்டை குறிக்கும் டச்சு வார்த்தை.
சிறிய கேக் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை தான் குக்கீஸ் அப்படின்னு மாறிச்சு. அமெரிக்கர்களை பொறுத்தவரை சிறிய தட்டையான மிக மென்மையான பிஸ்கட்டுகள் தான் குக்கீஸ். இதுல மாவு, சர்க்கரை, முட்டை, வெண்ணெய் தான் பிரதானம். தவிர சாக்லேட், உலர் பழங்கள், பருப்புகள், தானியங்கள் இந்த சேர்மானம் எல்லாம் குக்கீஸின் வகைகளை பொறுத்து மாறும். குக்கீஸினுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தா கிபி 7ஆம் நூற்றாண்டுல பெர்சியாவிலிருந்து ஆரம்பமாகுது. அப்போ பெர்சியர்கள் மிக மென்மையான குக்கீஸ்களை ஒத்த பிஸ்கட்டுகளை தயாரிச்சிருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஸ்பெயினை ஆக்கிரமிச்சாங்க. அப்போதான் இந்த குக்கீஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவிச்சான். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் இல்லையா, அந்த குக்கீஸுக்கான டோவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம். ஆரஞ்சு அண்ட் லெமன் ஃப்ளேவர்ட் இருக்கக்கூடிய அந்த குக்கி, அதுக்கான டோவ் வந்து நம்ம கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சிருந்தோம். இப்போ பேக் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ ரெடியா இருக்கு. இது எப்படி பேக் பண்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, முதல்ல டோவ் எடுத்து வைக்கலாமா? இது வந்து அதில் கொஞ்சம் சாஃப்டாக அப்படி பண்ணோம். ரொம்ப ஹார்டாக பண்ணால் கூட க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம வந்து ஹாப்பரில் லோட் பண்ண போகிறோம். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் அந்த வெரைட்டி இல்லையா, ஆரஞ்சு அண்ட் லெமன் ஃப்ளேவர்டு குக்கி அப்படியே பேக் ஆகி வந்துருச்சு. எவ்வளவு நேரம் பேக் ஆச்சு நம்மளுக்கு? இது ஹார்ட்லி 18 மினிட்ஸ் எடுத்துருக்கும். ஒரு 18 நிமிஷம் இல்லையா பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தயாரான நிலையில இருக்காது. இல்லை, இது வந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் ஒரு 50 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும். ஓகே, இறங்கும் போது 40 to 50 டிகிரியில் இருக்கும். ஓகே, அது +24க்கு வந்தால் தட் இஸ் ரைட் டெம்பரேச்சர் டு பேக். இல்லை சாப்பிட்றதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, 24 டிகிரி வந்துருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ முதல் ரவுண்டில் வந்த அந்த குக்கீஸ் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டெஃபினெட்லி கீழே இருக்கிறது எடுத்து டேஸ்ட் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட் குக்கீஸ் டேஸ்ட் பார்க்குறேன். இந்த ஆரஞ்சு லெமன் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த சுகர் பால்ஸ் அதனுடைய தித்திம்பம் இருக்குது. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குக்கியாக இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட் குக்கீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வேஃபர் பிஸ்கட்கள், இது பிஸ்கட்களினுடைய ஒரு வகை. மென்மையான மிக தட்டையான பிஸ்கட்களை வேஃபர் அப்படின்னு அழைக்கிறாங்க. கடினமான பிஸ்கட்டுகள் புழக்கத்தில் இருந்த காலத்திலேயே இந்த வேஃபர் பிஸ்கட்டுகளும் புழக்கத்தில் இருந்தது அப்படின்னு வரலாற்று செய்திகள் சொல்லுது. பண்டைய கிரேக்க நாகரிகத்தில் மிக தட்டையான ரொட்டிகள் சுடும் வழக்கம் இருந்தது. அதற்கு பெயர் ஒப்லீஸ். வேஃபர் பிஸ்கட்டுகளினுடைய முன்மாதிரி இதுதான். 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பாவில் இந்த மாதிரி தடிமன் குறைவான பிஸ்கட்டுகள் செய்வதற்காகவே இரும்பு அச்சுகள் உருவாக்கப்பட்டன. ஏதாவது உருவம் தீட்டப்பட்ட 2 இரும்பு தகடுகள் அவை நீண்ட கைப்பிடியோட இணைக்கப்பட்டிருக்கும். அதற்கு உள்ள பிஸ்கட்டுகளுக்கான சேர்மானங்கள் கலந்த மாவை வச்சு அழுத்தி பிடிச்சு நெருப்புல நேரடியாகவே காட்டி வேஃபர் பிஸ்கட்டுகளை சுட்டாங்களாம். சாதாரண மக்கள்ல இருந்து அரண்மனை பிரபுக்கள் வரை விரும்பி சாப்பிடும் உணவாக இது இருந்தது அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. 17ஆம் நூற்றாண்டுல டச்சுக்காரர்கள் தான் அமெரிக்காவில் வேஃபர் பிஸ்கட்டுகளை அறிமுகப்படுத்தினாங்க. 18ஆம் நூற்றாண்டிலேயே ஐரோப்பிய நாடுகளில் மிக மெல்லிய வேஃபர் பிஸ்கட்டுகளுக்கு இடையே கிரீம், ஜாம், பழக்கலவைன்னு விதவிதமாக நிரப்பி பிஸ்கட் தயாரிக்கும் வழக்கம் வந்துருச்சு. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே இந்த வேஃபர் பிஸ்கட்டுகளின் பரிணாம வளர்ச்சியாக கோன் வடிவில பிஸ்கட்டுகள் தயாரிக்கப்பட்டன. அதுல ஐஸ்கிரீம் நிரப்பி சாப்பிடும் பழக்கமும் அப்பவே இருந்ததாக சில ஓவிய ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. கிபி 1825ல பிரான்சில் வெளியான சமையல் குறிப்பு புத்தகத்துல கோன், வேஃபர், பிஸ்கட், ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்கான குறிப்புகள் காண கிடைக்குது. இங்கிலாந்து அரண்மனையில் குயின் விக்டோரியாவின் சமையல்காரராக இருந்த சார்லஸ் எல்மே ஃபன்கட்டல் வேஃபர் பிஸ்கட்டுகளும் ஐஸ்கிரீம்களும் கலந்த டெசர்ட்டுகளை தயாரிச்சிருக்கிறாரு. 1904ல அமெரிக்காவில் கோன் வடிவிலான வேஃபர் பிஸ்கட்டுகள்ல ஐஸ்கிரீம் நிரப்பப்பட்டு கோன் ஐஸ்கள் பிரபலமாக வித்திருக்குது. இந்த வேஃபர் பிஸ்கட்டுகளில் இருந்து உருவானவை தான் ரோல் பிஸ்கட்கள். பிஸ்கட் தயாரிப்பதற்கான மாவை மெல்லிய சப்பாத்தி மாதிரி இட்டு சுருட்டி குழல் குழலாக தயாரிக்கப்படுறது தான் இந்த ரோல் பிஸ்கட்கள். இந்த ரோல் பிஸ்கட்கள் ஆசியாவின் பல நாடுகளில் பிரபலமாக இருக்கு. என் கூட இருக்கிறது மிஸ்ஸஸ் நந்தினி சிவகுமார். இவங்க வீட்டிலிருந்தே குக்கீஸ், பிஸ்கெட்ஸ், கேக்ஸ், டெசர்ட் இதெல்லாத்தையும் தயாரித்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு நீங்கள் எங்களுக்காக என்ன செய்ய போறீங்க?
இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஓட்ஸ் அண்ட் டார்க் சாக்லேட் குக்கி பார்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்னா என்னென்ன தேவை? ஓட்ஸும் மைதாவும் இதுதான் பேஸ். அதுதான் பேஸ். ஓகே. ப்ரௌன் சுகர், ஜாகரி பவுடர் வெல்லப்பொடி, பேக்கிங் சோடா அண்ட் உப்பு, அப்புறம் ரிஃபைண்ட் ஆயில், ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் பேஸ்ட், இது டார்க் சாக்லேட் சிப்ஸ், கொஞ்சோண்டு நெய். இவ்வளவுதான் தேவை. இவ்வளவுதான் தேவை. சரி, இப்போ மைதா, ஓட்ஸ், அப்புறம் சுகர் இதெல்லாம் எடுத்திருக்கீங்களே, என்னென்ன அளவுல தேவை இதுக்கு? ஒரு கப் மைதானாக்க ஒரு 1.25 கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே. ஏன்னா ஓட்ஸ் தான் இதுல வந்து கொஞ்சம் தூக்கலா தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் தூக்கலா எடுத்துக்கிறீங்க. கரெக்ட். அண்ட் ஹெல்தி அதனால. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஒரு பேஸ்ட் ஒன்று வச்சிருக்கீங்க. ஆமா. அது என்னன்னாக்க ஃப்ளாக்ஸ் சீட். இதுதான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இல்லையா? ஓகே. பார்க்க கொள்ளு மாதிரி இருக்கும், ஆனா கொள்ளு கிடையாது. சரி. ரொம்ப ஹார்ட் ஹெல்தி அண்ட் இதுல நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, which is very good for the heart. இத வந்து என்னவா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இது நம்ம அரைச்சுண்டு பொடியா பண்ணிட்டு ட்ரையா அரைச்சுண்டு ஒரு 2 டீஸ்பூன், இப்போ 1.25 கப் பேஸ்க்கு ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் பொடி, ஒரு 4-5 ஸ்பூன் வார்ம் வாட்டர்ல வெதுவெதுங்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 10 நிமிஷம் அது இருக்கணும். இதனுடைய பர்பஸ் என்ன? இதுல சேர்க்கிறதுக்கான பர்பஸ் பேசிக்கலி இது பைண்டிங் ஏஜென்ட், எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா ஒரு குக்கி பிஸ்கட் தன்மைக்கு கொண்டு வரதுக்கு. கரெக்ட். ஆமா. ஓகே. மத்த விஷயங்கள்னா முட்டை இதெல்லாம் சேர்க்கிறதுக்கு பதிலா நீங்க இத சேர்க்கறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ நம்ம இத செய்யலாமா? ஓ எஸ். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் மைதாவும் ஓட்ஸும். ஓகே. அத தான் மிக்ஸ் பண்றீங்க இல்லையா? ஒரு பவுல்ல நம்ம ரெண்டையும் சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆமா. அடுத்தது ப்ரௌன் சுகர் அண்ட் வெல்லம். இது வந்து ஸ்வீட்டுக்காக. ஆமா. அடுத்தது பேக்கிங் சோடா அண்ட் உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு. ஆமா. கொஞ்சம். இப்போ எல்லாம் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம எடுத்துட்டாச்சு. ஓகே. சோ அத நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேம்மா. ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லிக்விட் இன்கிரீடியன்ட்ஸ் போடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ரிஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட் பேஸ்ட். ஓகே. இது எத்தனை ஸ்பூன் சேர்க்கணுமா? இது 2 டீஸ்பூன் பவுடர் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர், ஒரு 4-5 ஸ்பூன் வெதுன்னு தண்ணியில மிக்ஸ் பண்ணி அது நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறம் சேர்த்துறீங்க. ஓகே. இப்போ இதையும் ஒண்ணா சேர்த்துருவீங்க இல்லையா? ஆமா. பேசிக்கலி இது எல்லாம் சேர்ந்து வரணும். மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜ்ல நம்ம சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அபவுட் ஹாஃப் குவான்டிட்டி சாக்லேட் சிப்ஸ் நம்ம டைரக்டா இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். பாக்கி நம்ம லேயர் பண்றச்சே கொஞ்சம் ஃபில்லிங் மாதிரி. ஆமா. மேல உள்ள கொஞ்சம் தனியா ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. மோல்டுல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு just a few drops of நெய் போட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். Now the tray is ready. Okay. ட்ரேல மிக்ஸ் பண்ண பாதி மாவு டோ எடுத்துட்டு பிரஸ் பண்ணிப்போம். ஒரு லேயர். இப்போ பாதி மாவு நம்ம செட் பண்ணிருக்கோம். அதுல பாக்கி சாக்லேட் சிப்ஸ் அப்படியே மேல போடுறோம். ஆமா. நல்லா பிரஸ் டவுன் பண்ணும். ரொம்ப அதுக்காக ஹார்டா பிரஸ் பண்ண வேண்டாம். பட் ரொம்ப கேப்ஸ் இருந்தானாக்கா அது உதிர்ந்து போயிடும் நம்ம கட் பண்றச்சே. ஸோ ஓரளவுக்கு அது ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி லேசா நம்ம அழுத்தி கொடுக்கணும். ஆமா, அழுத்தி கொடுக்கணும். பாக்கி நீங்க இன்னும் சாக்லேட் சிப்ஸ் வேணா மேலாக தூவிக்கலாம். இப்போ நம்ம பேன் ரெடி, பேக் பண்றதுக்கு ரெடி. இதுக்கு அடுத்தால அவன்ல வச்சு ரெடி பண்ண வேண்டியது. இப்போ அவனை முதல்ல நீங்க ப்ரீ ஹீட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா. அது என்ன டெம்பரேச்சர்ல எவ்வளவு நேரம் பண்ணிருக்கீங்க? 175 to 180 டிகிரிஸ் உங்க அவன்ல என்ன செட்டிங் இருக்கோ அதுல அரௌண்ட் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஓகே. 10 நிமிஷம் போட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ அதுல தான் நீங்க இத வைக்க போறீங்க. இது ஒரு 25 நிமிஷம் இருக்கணும். 22 to 25 minutes. ஓகே. ஒரு 25 நிமிஷம் இருந்தா அந்த குக்கீஸ் ரொம்ப நல்லா வரும். சரி, நம்ம இப்போ இது உள்ள வச்சிரலாமா? ஓகே, வைக்கலாமே. நம்ம சின்ன வயசுல காக்கா குருவி பிஸ்கட்களை விரும்பி சாப்பிட்டுருப்போம். இதுக்கு ஏதாவது வரலாறு இருக்குதா?
19ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனங்களுக்கிடையே புதிய ரக பிஸ்கெட்டுகளை அறிமுகப்படுத்துறதுல கடுமையான போட்டி நிலவுச்சு. குறிப்பாக கிறிஸ்துமஸ் மர வடிவத்துல, மரத்துல தொங்க விடப்படக்கூடிய பரிசு பொருட்கள் வடிவத்துலன்னு பல்வேறு வடிவங்கள்ல பிஸ்கெட்டுகள் விற்பனைக்கு வந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவுல பிஸ்கெட்டுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்போ யானை, குதிரை, சிங்கம், புலி போன்ற விலங்குகளின் வடிவத்திலையும் பிஸ்கெட்டுகள் அங்க அனுப்பப்பட்டுச்சு. இத அனிமல் பிஸ்கெட் அப்படிங்கக்கூடிய பெயர்ல அழைச்சாங்க. இது அங்க பயங்கர ஹிட் அடிச்சிச்சு. இந்த ஐடியாவை பின்பற்றி பல நாடுகள்ல பல நிறுவனங்கள் அனிமல் பிஸ்கெட்டுகளை தயாரிக்க ஆரம்பிச்சன. அமெரிக்காவின் நியூயார்க்கை சேர்ந்த ஸ்டஃபர்ஸ் பிஸ்கட் என்ற நிறுவனம் அனிமல் பிஸ்கட்டை முதலில் தயாரித்து சந்தையை பிடிச்சிச்சு. இப்பவும் இந்த பிஸ்கட்டுகள் உலகமெங்கும் கிடைக்குது. ஆஹா, ரெடி ஆயிடுச்சா? ரெடி. இது வந்து குக்கி பார் இல்லையா? ஆமா. ஓட்ஸ் சாக்லேட் குக்கி பார். கரெக்ட். நமக்கு சுட சுட ரெடியா இருக்கு. இதை நீங்க இப்பவே கட் பண்ண முடியுமா? இப்போ கட் பண்ணா அது உதிர்ந்து போயிடும். ஓகே. ஒரு அரை மணி நேரம் கூல் டவுன் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணலாம். ஓகே. அப்ப அரை மணி நேரம் கழிச்சு தான் நம்ம பார் பண்ண முடியும். ஆமா. அதுக்கு பிறகு தான் டேஸ்ட் பார்க்க முடியும். ஆமா. இதை டேஸ்ட் பார்க்கணும்னா கட்டாயம் ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து தான் ஆகணும் இல்லையா? வெயிட் பண்ணலாம். ஜும்ப்ளே உலகின் முதலாக பிரபலமான குக்கீஸ். இது வெண்ணிலா சுவையில் தயாரிக்கப்பட்ட மிக மென்மையான பிஸ்கெட் வகை. இதனுடைய பூர்வீகம் இத்தாலியாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா இந்த ஜும்ப்ளே 17ஆம் நூற்றாண்டுல மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமாக பிரபலமானது. அதே 17ஆம் நூற்றாண்டுல தான் பிரிட்டிஷார் அமெரிக்க கண்டத்தில் காலனி அமைச்சாங்க. அவர்கள் மூலமாக மென்மையான பிஸ்கட்டுகள் அங்கு பரவின. இந்த மென்மையான பிஸ்கட்டுகள் தான் அமெரிக்கர்களாலும் கனடா மக்களாலும் பின்னர் குக்கீஸ் என்று பெயர் பெற்றன. கிபி 1703 இந்த குக்கீஸ் என்கின்ற வார்த்தை அங்க புழக்கத்துல இருக்குதான். கிபி 1796 அமெலியா சிமன் என்ற பெண்மணி எழுதிய அமெரிக்கன் குக்கரி என்ற அமெரிக்காவின் முதல் சமையல் புத்தகம் வெளியானது. இந்த புத்தகத்துல குக்கீஸ்களுக்கான செய்முறை இடம்பெற்றிருக்கு. இப்ப நமக்கு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. இப்ப நம்ம இந்த ஓட்ஸ் சாக்லேட் குக்கி பாரை வெட்டி டேஸ்ட் பார்க்கலாம் இல்லையா? சூடாரியாச்சு. வெட்டலாமா? கட் பண்ணலாம். இது நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் எல்லாம் வெட்டுற மாதிரியே தான். ஓட்ஸ் சாக்லேட் குக்கி பார் டேஸ்ட் பார்க்குறேன். இந்த ஓட்ஸ் சாக்லேட் ஃப்ளேவரோட சும்மா கலக்கலாக இருக்குங்க. முதல்ல விலங்குகள்லேயே நாய்களுக்கு தான் பிஸ்கட்டுகள் தயாரிக்கப்பட்டுச்சா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ரோமானியர்கள் தங்களுடைய நாய்களுக்கு தவிடு கொண்டு செய்யப்பட்ட பிஸ்கட்டுகளை உணவாக கொடுத்ததாக சொல்லப்படுது. பிரிட்டன்ல நாய் பிஸ்கட்டுகளின் தயாரிப்பு அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டுல நிகழ்ந்துதான். ஒரு எலக்ட்ரீஷியன் அவருடைய வேலைகளுக்காக தெருவாக போவார். அப்படி ஒரு நாள் போறப்போ குப்பையில கொட்டப்பட்ட பழைய ஹாட்டாக் வகை கடினமான பிஸ்கட்டுகளை தெரு நாய்கள் போட்டி போட்டு சாப்பிட்றத அவர் பார்த்தாரு. ஏன் நாய்களுக்கான பிஸ்கட்டுகளை தயாரிக்க கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சார். 1860 அவர் கோதுமை, பீட்ரூட், இறைச்சி, பிற காய்கறிகள் கலந்து நாய் பிஸ்கட்டுகளை தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வந்தார். அதுதான் விற்பனைக்கு வந்த முதல் நாய் பிஸ்கட். இதை தயாரிச்ச எலக்ட்ரீஷியன் ஜேம்ஸ் பிராட். இவர் தான் நாய் பிஸ்கட்டுகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. என்னங்க, பிஸ்கட்களுடைய வரலாறு மொறுமொறுன்னு இருந்துச்சா? மீண்டும் மற்றொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பை.